ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நெய்வேலி சமையல். நான் உங்க ஜெயந்தி. இன்னைக்கு நம்ம இந்த சில் சீசனுக்கு ஏற்ற அந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் அதை வந்து லஞ்சுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு, இது எல்லா கலந்த சாதத்துக்கும் ரொம்ப நல்ல செலவாகும். இல்லைன்னா வெங்காய சாம்பார் அது மாதிரி இதுக்கெல்லாமும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது மாதிரி சேப்பங்கிழங்கு நல்ல குவாலிட்டியாக இப்போ கிடைக்கிறது. இந்த வின்டர் சீசனில் தான் இதுவும் நல்லா கிடைக்கும். ஸோ அது மாதிரி கிடைக்கும் போது இதை நிறைய வாங்கிக்கலாம். குழந்தைகளுக்கும் சரி பெரியவர்களுக்கும் ஒரு அளவாக சாப்பிட்டா ஒன்றும் கெடுதல் இல்லை. நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. இது நல்ல குவாலிட்டி இருக்கிறது. ஸோ இதை வந்து குக்கரில் வந்து வெறும் ஜஸ்ட் 2 விசில்ஸ் வச்சு எடுத்துருக்கோம். அதுக்கு மேலே பண்ணால் குழஞ்சி போயிடும். ஸோ பாருங்க, கரெக்டாக வெந்திருக்கு. தோல் எடுத்துட்டு இப்போ நீட்டாக அதை நம்ம ரெக்கார்ட் ஷேப்பில் வந்து கத்தியால் வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. உள்ளுக்குள்ளே அந்த கிறிஸ்பாவும் இருக்காது. அதனால இதை ஓரளவு சின்ன சின்ன ஒரு 1/2 இன்ச் இதில் வந்து நம்ம வந்து வெட்டி வச்சுக்கிறோம் ஃபுல்லாக எல்லா சேப்பங்கிழங்கையும். இந்த சேப்பங்கிழங்குல கொஞ்சம் குழகுழப்பு தன்மை இருக்கிறதுனால நார்மலா பொரியல் மாதிரி பண்ணினா வந்து அது என்னன்னா கொஞ்சம் கசகசன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால இன்னைக்கு நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ண போறோம். அது ஹெல்த் பெனிஃபிட்டா இல்லைன்னு கேட்கறதுக்கு ஒன்ஸ் இன் அ வைல் சாப்பிடும்போது இட்ஸ் ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு தேவையான அளவு உப்பு போடணும். இது ரொம்ப உப்பு தாங்காது. அதனால கொஞ்சம் நார்மலா உப்பு வந்து போட்டுக்கணும். பெருங்காய பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிறோம். இது வந்து கொஞ்சம் ரெட் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த காஷ்மீரி சில்லி வந்து போடுறேன். ஸோ இப்போ நீங்கள் நான் பார்த்தீங்கன்னா நிறைய சில்லி பவுடர் போடுற மாதிரி இருக்கும். பயப்பட வேண்டாம். இது வந்து காஷ்மீரி சில்லி அவ்வளோவா காரம் இருக்காது. ஆனால் கலர் கொடுக்கும். அதனால இதை நான் வந்து யூஸ் பண்ணுறேன். மஞ்சள் பொடி நான் போடல. வேணும்னா மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். போட்டால் என்ன ஆகிடும்னா அது கொஞ்சம் கலர் வந்து நார்மலாக டிம் பண்ணி விட்டுரும். அதனால மஞ்சள் பொடி போடலை. ஸோ இப்போ இதோட போட்டுட்டு இதை கொஞ்சம் பைண்டிங்காக என்ன பண்ணுறோம்னா அந்த கடலை மாவு வந்து கொஞ்சமாக போடுறோம். அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் எது வேணாலும் இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவு இன்னும் கொஞ்சம் கிறிஸ்மஸ் இருக்குங்கிறதுனால போட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அது கொஞ்சம் நல்லா இதுவாகணும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு கொஞ்சமாக ஆயில் வைக்கணும். ஏன்னா அந்த ஆயிலில் வந்து அந்த இதெல்லாம் இறங்கி அப்புறம் ஆயில் வேஸ்ட் ஆகிடும். கொஞ்சமாக ஆயில் வச்சு ஒரு டீப் ஃப்ரை பண்ணி நல்லா அந்த மேலெல்லாம் வந்து அப்படியே கிறிஸ்பா ஆனதே தெரியும் பார்த்தாலே. அது மாதிரி எடுத்தோம் அப்படின்னு அது பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. மொறுமொறுப்பான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் வந்து ரெடி. இதை ஒரு நாள் வச்சிருந்தும் சாப்பிடலாம். தேங்க்யூ.